இன்ஃபேக்ட் யூடியூப்ல கூட ஒருத்தரோட புக் ரிவ்யூக்கு இதையே வச்சிருந்தாரு. பட் ஆனா என்னன்னா நான் நினைச்சது அதை பார்க்கும்போதே நான் நினைச்சேன் இந்த இந்த புக்குக்கு இதோட ஒரு பெட்டரான ஒரு லோகோவோ ஒரு டேக்லைனோ கொடுக்கவே முடியாது தமிழ்ல அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த புக்கு மொத்தமே இந்த 3 வார்த்தை முடிச்சிட்ட மாதிரி தோணுச்சு எனக்கு. நீங்க அந்த இன்வைட் அனுப்பும்போதே நானும் நினைச்சேன். ஸோ இந்த புக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நீங்க சொன்ன இந்த 3 வேர்டு தான், மூளை செய்யும் மாயை. அதாவது நம்ம மூளை நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் சொல்லுது, அந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை எழுதியிருப்பாரு மிஸ்டர் பியோலோட்டோ அப்படிங்கிற ஒரு ஆத்தர் தான். ஒரு நியூரோ சயின்டிஸ்ட், மூளையை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த புக் எழுதியிருக்காரு. ஸோ அவர் நிறைய இடத்துல பேசலாம் கூப்பிட்டுருக்காங்க, கூகுள்லாம் டாக் கொடுத்துருக்காரு. ஒரு 1 hour நீங்க இது யூடியூப்ல யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஒரு 1 hour பேசியிருப்பாரு. அந்த 1 hour நான் ஒரு 2 முறை கேட்டேன் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நிறைய அவரோட லைஃபை இதுக்காக அர்ப்பணிச்சு பண்ணிதான் இருக்கேன். அவ்வளோ டீட்டெயில்டான ஒரு ரிசர்ச். ஸோ அவர் எழுதின ஒரு புக்கு. இந்த புக்கு நான் ஏன் பிலீவ் குரல் கொஞ்சம் தெளிவா இல்லாத மாதிரி தோணுது. கொஞ்சம் இணைய தெளிவு அதிகமா உள்ள இடமா இருந்து பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நெட்வொர்க் கவரேஜ் அதிகமா இருக்கிற இடத்துல அப்படின்னா கொஞ்சம் விட்டு விட்டு கேட்கிற மாதிரி இருக்குங்க எங்களுக்கு. அப்படிதான் இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க தொடருங்க பார்க்கலாம் அசோக். எதுவும் இடையூறு இருந்தா சொல்லு. நீங்க ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வைஃபைக்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே ட்ரை பண்ணுங்க. நல்லதுங்க. நன்றி. அன்பு சகோதரர்களே, ஒரு அற்புதமான நூலின் பார்வை இன்று நமது அவையில் அரங்கேற இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் கற்றல் தான், ஒவ்வொரு பொழுதும் கேட்டல் தான் நமது வாழ்க்கையை இன்னும் செறிவுபடுத்துகின்றது. அதுவும் அதிகாலையில் கேட்டல் என்பது இன்னும் அன்றைய பொழுதை இன்னும் சிறப்பான பொழுதாக மாற்றுவதற்கான அடித்தளமாக இருக்கின்றது. அத்தகைய ஒரு முயற்சியினை தான் நமது தளத்தில் மேற்கொண்டு வருகின்றோம். இன்றைய நாளை சிறப்பாக்க இன்றைய 50 மணித்துளிகளை அர்த்தம் நிறைந்ததாக்க முயற்சி பண்ணுவோம். சிறந்த வகையில் நமது கேட்டல் அனுபவத்தை இன்னும் சிறப்பாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். இதிலிருந்து ஒரு துளி உங்களது வாழ்க்கைக்கான வெளிச்சத்தை தருகின்றது என்றால் அதுவே இன்றைய நாளின் வெற்றியாக பார்க்கப்படுகின்றது. எப்பொழுதும் நமது அவைக்கான தனித்துவம் அனைவரும் கேட்டல் நன்று என்கின்ற வகையில் கேட்கக்கூடியவர்கள் சிறப்பான வகையில் தெளிவா இருக்குங்க. தெளிவா இருக்குங்க. தொடருங்க. எனக்கு ஏன்னா இதுவும் கரெக்டான வேற ஒரு நெட்வொர்க்ல நான் நல்லா இருக்குங்க. மிக தெளிவா இருக்குது. இதிலே தொடரலாம். எனவே நாம் கேட்கக்கூடிய அனுபவத்தை பலப்படுத்துவோம். ஒவ்வொரு நாளையும் இனிமைப்படுத்த அதிகாலையில் நல்ல செறிவுள்ள கருத்துக்களை உள்வாங்க முயற்சிப்போம். இந்த செறிவான கருத்துக்கள் அன்றைய நாளின் ஊட்டச்சத்தாக நம்ம உயிர் பொருளாக இருந்து நம்மை செறிவூட்ட துவங்குகின்றது. ஒவ்வொரு நாளையும் பலப்படுத்த நல்ல விடயங்களோடு கைகோர்த்து பயணிக்கும் பொழுது நமது வாழ்வியல் உன்னதம் நிறைந்த ஒன்றாக மாறி போகின்றது. ஒவ்வொரு நாளும் சரித்திரம் படைப்போம் என்று குறிப்பிடவில்லை. உங்களுக்கு பிடித்த, உங்களுக்கு பழக்கமான, உங்களை பலப்படுத்தக்கூடிய விடயங்களோடு இணைந்து பயணியுங்கள். அவை உங்கள் வாழ்வின் பாதையை செம்மைப்படுத்தும் என்று கூறி அசோக் மணி அவர்களை பேச அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. தேங்க்ஸ் சார், டிஸ்டர்பன்ஸ்க்கு சாரி. ஸோ நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, அதான் இந்த புக்கு டிவியேட் அப்படிங்கிற இந்த புக்கு பியோலோட்டோ அப்படிங்கிட்ட ஒருத்தர் எழுதியிருக்கிறது. இந்த புக்கோட மொத்த இதையுமே 3 வேர்டில் நம்ம சுருக்கணும்னா நீங்கள் வச்சிருக்க இந்த டேக்லைன் தான் சார் கரெக்டாக இருக்கும், மூளை செய்யும் மாயைன்னு சொல்லிட்டு. ஏன் அது அவ்வளோ கரெக்டாக இருக்கு அப்படின்னா, மூளை இருந்துட்டு நிறைய மாயாஜாலம் பண்ணுது. அதில் ஒன்று என்னன்னா, வெளியில நடக்கிற விஷயங்கள் நமக்கு கரெக்டாக காட்டுறதே இல்லை. வெளியில நடக்கிற விஷயங்களை நமக்கு தகுந்த மாதிரி தான், அதாவது அசோக்னா இப்படின்ட்டு ஒரு கேரக்டர் இருக்கும், இந்த கேரக்டருக்கு இந்த இன்சிடென்ட்டை இப்படி காட்டினாதான் அசோகால கம்ஃபர்டபுளா தூங்க முடியும், இல்லைன்னா நிம்மதியா வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு அது காட்டுது அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட ஓவரால் ஒரு இது.
இது இருந்துட்டு ரொம்ப சயின்டிஃபிக்கா நிறைய ரிசர்ச் பண்ணி அந்த புக்ல பார்த்தோம்னா நிறைய படங்கள்லாம் போட்டு வச்சிருப்பாரு. ஒரு 2 டாட்ட குடுத்துட்டு, இந்த டாட் அதாவது 2 சர்க்கிள குடுத்துட்டு, இந்த சர்க்கிள்ல நீங்க இருந்துட்டு மூவ் பண்ணவே கூடாது. ஆனா இந்த 2 சர்க்கிளையும் ஒரே சர்க்கிளா பண்ணணும். அப்டின்னும்போது, அந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ்லாம் குடுத்து, நம்ம மூளை உண்மையிலேயே எப்படி யோசிக்குது, ஆனா உண்மையிலேயே எப்படி யோசிக்கணும், எது கரெக்ட்டான ஆன்சர் அப்படிங்கிற மாரிலாம் நெறைய ரிசர்ச் பண்ணி, சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ண விஷயங்கள் இது. ஆ ஸோ இது சயின்ஸ். நான் பர்ட்டிகுலர்லி இந்த புக் இந்த வீக் அதாவது இந்த மந்த் நான் எதுக்கு பேசணும்னு நெனச்சேன்னா, ஆ ய லாஸ்ட் டைம் யாராவது வந்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் லாஸ்ட் வீக் இருந்துட்டு நான் பேசினது என்னன்னா, ஃப்ரீடம் ஃப்ரம் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மந்த் நாம ஒரு புக்க பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அ இது ரொம்ப கனெக்ட் ஆகும். அதாவது அந்த ஃப்ரீடம் ஃப்ரம் நவுன் அப்படிங்கிற புக் ரொம்ப பிலாசபிக்கலா இருக்கும். ஒரு தத்துவ அர்த்தமா இருக்கும். அது இருந்துட்டு நம்ம எப்படி ஒரு மனுஷன வாழணும், எப்படி ஒரு மனுஷனோட நம்பிக்கைகள் இருந்துட்டு உருவாக்கப்படுது, அதனால அவனுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் உண்டாகுது, அத அவன் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தத்துவார்த்தமா இந்த புக் இருந்துட்டு எனக்கு ரொம்ப சயின்டிஃபிக்கா அது சொன்ன மாரி இருந்தது. சயின்டிஃபிக்கா என்ன நடக்குது அப்படின்ட்டு. மேபி இன்னைக்கு இந்த புக் முடிக்கும்போது நான் அதையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி சொல்றேன். என்னென்ன வேர்ட்ஸ் அங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்க சயின்டிஃபிக்கா என்னென்ன வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி. ஸோ எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அகைன் ஸ்டோன் ஏஜஸ்ல நம்மளோட மூளை எப்படி பிஹேவ் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய சேஞ்ச் இல்லாம காலையில எழணும், வெளியில போணும், நமக்கான தேவையான ஃபுட்டோ, மற்ற தேவைகள் என்னென்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சதுன்னா அன்னைக்கு நாள் முக்கியம். பெருசா ஒண்ணும் யோசிக்க வேண்டியதே கிடையாது. ஸோ இந்த மாரி ஒரு எவால்வ் ஆன பிரைன் இருந்துட்டு டெஃபினெட்லி ஒரு 100 வருஷம், 200 வருஷத்துக்கு அப்புறம் மனிதன் தோணுன ஒரு 100, 200 வருஷத்துக்கு முன்னாடி, இல்ல கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் மூளைக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்னவா இருந்திருக்கும்னா, நான் உயிர் வாழணும், அதுக்கு நான் எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரே ஒரு பேட்டர்ன்ல தான் அந்த மூளை இருந்துட்டு உருவாகியிருக்கும். இப்ப எத்தனையோ லட்ச வருஷங்கள் ஆச்சுன்னு சொல்றாங்க நம்ம உருவாகி. ஸோ இந்த மூளை இத்தனை வருஷமா இப்படியே இருந்திருந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, மூளை இருந்துட்டு பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாரு. அதாவது ஒரு மனுஷன்னா இப்படிதான் இருக்கணும். இது இருந்துட்டு அந்த எல்லாத்தையுமே இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும்னு எல்லாமே ஒரு பேட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால வெளியில என்ன நடந்தாலும் அந்த பேட்டர்ன் இருந்துட்டு சாரி அந்த பேட்டர்ன் இருந்துட்டு மூளைக்கு சொல்லுது இது இதுக்காக நடக்கப்பட்ட விஷயங்கள் தான், இதுக்காக நடக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலப்போக்கில் நம்ம பிலீவ் பண்ணிட்டு சில விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிச்சிடறோம். ஸோ நம்ம மட்டுமா எப்படி நம்புறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளை சுத்தி இருக்கவங்களும் இதே தான் நடக்குது. ஸோ இதே மாதிரி தான் அவங்களும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இங்கதான் இந்த கான்ட்ரவர்சரி கான்ஃபிளிக்ட் அப்படின்ட்டு வருது. ஏன்னா ஒருத்தருக்கு இருந்துட்டு ஒரு மூளை இருந்துட்டு நீ இப்படிதான் ஒர்க் பண்ணணும், நீ இப்படிதான் இந்த விஷயத்த பிலீவ் பண்ணணும் சொன்னதை வச்சுதான் அவர் ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே வராரு. நம்மளும் அதே மாதிரி ஒரு விதமான விஷயங்களை நம்ம கன்சியூம் பண்ணி நம்மளோட மூளையும் ஒரு மாதிரி ரெடியா இருக்கு. சோ அங்கதான் இந்த கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறதே வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் எடுத்ததுமே இந்த கான்ஃபிளிக்ட் பத்தி நம்ம பேசணும் புக்குக்குள்ள போகாம அப்படின்ட்டு பார்த்தோம்னா, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. பிஃபோர் ஏன் எப்படி நடக்குது என்ன அப்படின்ட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம மூளைக்குள்ள ரெகுலரா நடந்துட்டு இருக்கு. அதுதான் நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த கான்ஃபிளிக்டுக்கான ரீசன் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஓகே, இந்த புக்கை பத்தி ஆத்தர் யூஸ் பண்ற வேர்டு என்னன்னா பெர்செப்ஷன். இப்ப நம்ம சொன்னதுல நான் ஆரம்பிக்கும் போது மூளை செய்யும் மாயன்றது கரெக்டான வேர்டு. அந்த மாதிரி அவர் சொல்றது என்னன்னா, இந்த புக்கை பத்தி ஒரே ஒரு வேர்ட்ல அவர் சொல்லணும்னு நினைச்சாருன்னா பெர்செப்ஷன்ஸ். பெர்செப்ஷன் எப்போ, அதாவது என்ன சொல்றாருன்னா, பெர்செப்ஷன் நிறைய பேருக்கு தெரியும், நமக்கான ஒரு கருத்து, ஒரு ஒரு விஷயத்தை பத்தி என்ன கருத்து அப்படிங்கிறது. சோ இந்த பெர்செப்ஷனுங்கிறது அவரு எப்படி சொல்ல வர்றாருன்னா, நீங்க எல்லாருக்குமே பெர்செப்ஷன் இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி எல்லாருமே ஒரு பெர்செப்ஷன் வச்சிருக்கோம். அது ரொம்ப அவங்க அவங்க நினைக்கிற அந்த பெர்செப்ஷன் தான் ரொம்ப கரெக்ட் அப்படின்னு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க அப்படின்ட்டு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அது இருந்துட்டு அப்படி இருக்கிறதே இல்ல. நீங்க நினைச்சதுக்கு டெட் ஆப்போசிட்டா தான் அந்த பெர்செப்ஷன் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், எனக்கு எக்ஸசைஸ் பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கு அப்படின்னம்னா, ஸோ நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றது எவ்ரிடே ஒரு 1 ஹவர் நம்ம எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும். அந்த எக்ஸசைஸ் பண்ணலைன்னா என்னோட பர்செப்ஷன் என்னன்னா, அன்னைக்கு ஃபுல் டே நான் டல்லா இருக்கேன், என்னால ஆக்டிவா இருக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் என்னோட பர்செப்ஷனா இருக்கும். அன்னைக்கு என்னோட நாள் எனர்ஜெட்டிக்கா இல்ல, என் மூளை சரியா வேலை பண்ணல, ஒரு ப்ரொடக்டிவான நாள் எனக்கு அது கொடுக்கல அப்படிங்கிறது என்னோட பர்செப்ஷன்.
இப்போ வேற ஒருத்தர் என்ன நினைப்பாருன்னா, இல்ல எக்ஸர்சைஸ்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதெல்லாம் சும்மா நம்ம இருந்துட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறது. ஃபுட்டுலயே உடம்ப நம்ம ரொம்ப ஃபிட்டா வச்சுக்கலாம். இல்லன்னா ஹெல்த்தியா வச்சுக்கலாம். அப்படிங்கிற மாரி அவரு ஒரு பெர்செப்ஷன் வச்சிருப்பாரு. ஸோ இப்போ நாங்க 2 பேருமே இந்த 2 டிஃபரெண்ட் பெர்செப்ஷன் வச்சிருக்கும்போது, நாங்க 2 பேரும் பேசணும்னா, டெஃபினெட்லி அங்க இருந்துட்டு ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். ஸோ கடைசியில 2 பேருமே எப்படி பிரியும்னா, அவருக்கு ஒண்ணும் தெரியலன்னு நெனச்சுக்கிட்டு நான் வீட்டுக்கு போவேன். எனக்கு ஒண்ணும் தெரியலன்னு நெனச்சுக்கிட்டு அவரு வீட்டுக்கு போவோம். பட் உண்மை எதுன்னு கேட்டோம்னா, உண்மை 2மே உண்மைதான். அதாவது நம்மள ஹெல்த்தியா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸர்சைஸும் ஒரு காரணம் தான். ஃபுட் இன்டேக்கும் ஒரு காரணம் தான். அவருக்கு ஃபுட் இன்டேக் ஈஸியா இருக்கு. இல்லன்னா ஒர்க் ஆவுது. இல்லன்னா சின்ன வயசுல இருந்து அவருக்கு அந்த மாரி சொல்லிக் குடுத்து வளர்த்துருக்காங்க. அதனால அவர் சொல்றது கரெக்ட். எனக்கு ஃபுட் இன்டேக் விட எனக்கு எக்ஸர்சைஸ் பண்றது ஈஸியா இருக்கு. இல்லன்னா அது பண்ணும்போது நான் கொஞ்சம் கூட ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறது அது நெறைய நாளா பண்ணதுனால, நான் வந்துட்டு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றது என்னன்னா, எனக்கு எக்ஸர்சைஸ் தான் ஒர்க் ஆகுன்றதுனால எனக்கு இது கரெக்ட்டா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாரி பெர்செப்ஷன் பத்தி பேசிக்கிட்டே போலாம். ஓகே, இந்த பெர்செப்ஷன்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்குள்ள சின்ன வயசுல இருந்து நிறைய அசம்ப்ஷன் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறாரு. ஸோ இந்த அசம்ப்ஷன்ஸ்லாம் கிரியேட் ஆகி பாஸ்ட் லைஃப்ல நமக்கு நடந்த இன்சிடென்ட்ஸ் மேபி எனக்கு என்ன நடந்திருக்கலாம். நான் என்னோட வீட்டை சுத்தி இருந்த ஒரு அண்ணன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் சின்ன வயசுல இருந்து எப்ப பாரு ஸ்கூல் கிரவுண்ட்ல ஓடிக்கிட்டே இருப்பாரு. அவரை பார்த்து எனக்கு ஓகே, நம்ம உடம்பு இருந்துட்டு ஃபிட்டா வச்சுக்கணும்னா இந்த ஸ்கூல் கிரவுண்ட்ல ஓடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த அசம்ப்ஷன் கிடைச்சது. அந்த அசம்ப்ஷன்ல இருந்து ஒரு பர்செப்ஷனா ஃபார்ம் ஆகி அதை நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணிட்டு இருக்கேன். அவருக்கும் அந்த மாதிரி வேற யாரையாவது பார்த்திருப்பாரு. ஃபுட் இருந்துட்டு ஃபுட்ல ரொம்ப ஃபிட்டா இருக்கவங்கள. ஸோ இப்போ இங்க பாயிண்ட் என்னன்னா, ஸோ இந்த பர்செப்ஷன் ஆகட்டும், இல்ல இந்த எக்ஸசைஸ் ஆகட்டும், இல்லைன்னா ஒரு ஃபுட் இன்டேக் ஆகட்டும், ரெண்டுமே நமக்கு கடந்த காலத்துல நடந்த ஒரு விஷயங்களை பார்த்து நம்மளா அசியூம் பண்ணி, இந்த அசம்ஷனுங்கிற வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறாரு. இந்த டிவியேஷன் பத்தி புரிஞ்சுக்கணும்னா, நம்மளா அசியூம் பண்ணி இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை நம்ம அந்த அசம்ஷன் இருந்துட்டு ஒரு பெர்செப்ஷனா கிரியேட் ஆகி நம்ம ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படிங்கிற போதுதான் நம்மளோட அவ்வளவுதான். ஒன்ஸ் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, இதுதான் என்னோட மூளை, இதுதான் என்னோட லைஃப் ஸ்டைல், இதுல இருந்து நான் வெளியில வரவே மாட்டேன் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே 90% ஆஃப் டயத்துல வாழ்ற வாழ்க்கை அப்படின்ட்டு. இப்போ இந்த புக்கோட தலைப்புக்கு வருவோம், டிவியேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருந்துட்டு நீங்க உங்களை டிவியேட் பண்ணணும் அப்படின்ட்டு தூண்டுற ஒரு புக்கு தான் இது ஆக்சுவலி. அதனாலதான் இதுக்கு டாபிக்கே டிவியேட்னு வச்சிருக்காரு. இந்த மூளை செய்யும் மாயையிலிருந்து நீங்க எப்படி உங்களை டிவியேட் பண்ணிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவியேட் பண்ணியே ஆகணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது டிவியேட் பண்ணணும்னா இந்த மாயையை நீங்க புரிஞ்சுக்கணும். அது எப்படி டிவியேட் பண்ணணும், அது டிவியேட் பண்றதுனால உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் லைஃப்ல இருக்கு. ஸோ டெஃபினெட்லி நமக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு இந்த மிட் ஏஜ் தான் இருப்போம்னு நினைக்கிறேன் நான். அட்லீஸ்ட் நான் 40+ அப்படிங்கிறதுனால, ஸோ அந்த ஏஜ்ல இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால இது நமக்கு டெஃபினட்டா 200% ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை விட நம்மளோட குழந்தைங்களுக்கு இது சொல்லி கொடுத்தோம்னா அவங்களோட வருங்காலம் இன்னும் கூட பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறத பேசியிருக்கிற இந்த புக்கு தான் இந்த டிவியேட் அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் இந்த பர்செப்ஷன் எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு இவர் யூஸ் பண்ணியிருக்க ஒன் ஆஃப் த வேர்ட் இருந்துட்டு பிரெயின் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க யாராவது நிறைய ஐடி மக்களோ இல்லை கம்ப்யூட்டர் பத்தி தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும், சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்கு, மென்பொருள்னு சொல்லுவோம். அந்த சாஃப்ட்வேர் தான் ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது டிசைட் பண்ற ஒரு விஷயம். ஸோ நம்மளோட பிரெயின் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது எங்க வந்ததுன்னா, கடந்த காலத்துல நடந்த பல விஷயங்கள் பார்த்து ஸோ நான் இப்படிதான் பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா பேஸ் எனக்கு கொடுத்துருக்கு. அதுதான் என்னோட சாஃப்ட்வேர். ஸோ அதுபடிதான் நான் நடக்க போறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த நான் என்ன மாத்திக்கணும்னா, முதல்ல இந்த பிரெயின் சாஃப்ட்வேரை நான் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த பிரெயின் சாஃப்ட்வேர் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த காலத்துலன்னு சொன்னேன் நான். சரி, கடந்த காலத்துல எங்கிருந்து வருது? 2 விஷயத்துல இருந்து வருதுன்னு சொல்றாரு. ஒன்னு இருந்துட்டு கன்சம்ஷன், இன்னொன்னு இருந்துட்டு சர்கம்டன்சஸ். ஸோ கன்சம்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, எந்த மாதிரி விஷயங்கள் நான் திரும்பி திரும்பி கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறத நோட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் அதை வாட்ச் பண்ணுங்க. அதாவது பிரெயினுக்கு நம்ம கன்சியூம் பண்றது எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பிரெயினுக்குள்ள போயிட்டே இருக்கு. இது இருந்துட்டு அகைன் 2 விதமா இருக்கும். ஒன்னு இருந்துட்டு நம்ம எந்த மாதிரி மனிதர்களோட பேசுறோம்,
ஸோ அவங்க எந்த மாதிரி விஷயங்கள் சொல்றது நம்ம பிரெயினுக்குள்ள போய்கிட்டே இருக்கு. அப்புறம் நமக்குள்ள செல்ஃப் டாக் இருக்கும். இல்லைன்னா நமக்குள்ள ஒரு செல்ஃப் தாட் இருக்கும். அடிக்கடி சில விஷயங்கள் நினைச்சிட்டு இருப்போம். எந்த மாதிரி விஷயங்களை நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறாரு. ஸோ ரெண்டாவது சர்க்கம்டன்ஸ். சர்க்கம்ஸ்டன்ஸ்ங்கிறது அகைன் சம்திங் ரிலேட்டட் டு எந்த மாதிரி இடத்துல இருக்கேன், யாரோட இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஓகே, இதுல என்ன பெரிய சேஞ்ச்னா இந்த இடத்துக்கு நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. நமக்குள்ள ஒரு விஷயம் திரும்பி 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 போயிட்டே இருக்கும்போது அஃபர்மேஷன் மாதிரி அது நமக்கு தெரிஞ்ச அஃபர்மேஷனுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போற விஷயம். தெரியாம இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம அதுவா மாறிட்டு இருக்கோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. சோ இது இருந்துட்டு எப்படி ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு ஒர்க் ஆகுதுன்னா இதுல இருந்து எப்படி வெளியில வருது அப்படிங்கிறது நம்ம பின்னாடி பேசுவோம். சோ அப்படி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி தான் உங்களோட ஒரு பிரெயின் இருந்துட்டு உருவாகுது இந்த கன்சம்ஷன் அண்ட் சர்க்கம்டன்ஸ்ல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இஸ் இட் கோயிங் டு பி த இதுதான் உங்களோட உண்மையான பாஸ்ட் லைஃபா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. நேத்து எனக்கு என்னென்ன நடந்ததோ அதை பேஸ் பண்ணி நான் இன்னைக்கு இருந்துட்டு என்னோட லைஃபை நான் லீட் பண்றதுனால என்னோட பாஸ்ட மொத்தமா அது பாஸ்ட், இனிமேட்டு நான் அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லைன்ட்டு தள்ளி விட்டுற முடியாது. இந்த பாஸ்ட் லைஃப் தான் எனக்கு ஃபியூச்சர்ல போகுதுங்கிற இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நான் எப்படி வாழ போறேன். எனிவே ஒரு விஷயம் நேத்து இனிமேட்டு நமக்கு திரும்பி வர போறது இல்ல. பட் இன்னைக்கு நான் எப்படி வாழ போறேன், இன்னைக்கு நான் வாழ்ற வாழ்க்கை தான் எனக்கு நாளைக்கு இருந்துட்டு ஃபியூச்சராவோ இல்ல ஒரு பிரசன்டாவோ போக போகுது. அந்த வாழ்க்கைக்கு நான் ரீச் ஆகணும்னா என்னோட லைஃப் ஸ்டைல நான் எப்படி மாத்திக்க போறேன் அப்படிங்கறது டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. ஸோ இதுக்கு இருந்துட்டு ரெண்டு டெக்னிக் அவர் சொல்றாரு. ஒன்னு இருந்துட்டு இந்த சர்க்கம்டன்ஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது எப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க, இல்ல நீங்களே உங்களுக்குள்ள ஒரு விஷயம் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது அசியூம் பண்ண வேண்டியது ஆக்சுவலி. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காவே நடந்துரும். இப்போ ஓகே, ஒரு ஆஃபீஸ்ல ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்னோட பியர் குரூப்ல என்னோட கலீக் என்கிட்ட சொல்றாரு, நேத்து பாஸ் உன்னை பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தாருப்பா, கொஞ்சம் கோவமா இருந்த மாதிரி இருந்தது அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு போயிருப்பாரு. பட் நம்ம உடனே நம்ம அசம்ஷன், அன்பார்ச்சுனேட்லி நம்ம பிரெயின் வேற ரொம்ப நெகட்டிவா தான் யோசிக்கும் எப்பயுமே. ஏன்னா அதிகாலத்துல இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நெகட்டிவா பார்த்தாதான் நம்மளால உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பழக்கி வச்சிருக்கோம். அதனால உடனே நான் நெகட்டிவா என்ன யோசிப்பேன், ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையா, அன்னைக்கு அந்த மாதிரி ஆச்சு, அதனால இருக்குமா, இந்த மாதிரி இருக்குமா, எனக்கு எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காதா, இல்ல வேலையை விட்டு தூக்கிட்டு போறாங்களா அப்படிங்கிற மாதிரி சில அசம்ஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கும். சோ அதை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்க சொல்றாரு. அந்த அசம்ஷன் இமிடியட்லி வரும், பர்டிகுலர்லி அந்த நெகட்டிவ் அசம்ஷன் இமிடியட்லி வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையா அசஸ் பண்ணுங்க. 3A டெக்னிக் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு இதுக்கு. அசம்ஷன், அசஸ்மெண்ட் அண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னா அசஸ் பண்ணுங்க. அதை அவர் சொன்னது உண்மையா இருக்குமோ இல்ல அப்படின்னும் போது எந்தெந்த காரணத்துக்காக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை அசஸ் பண்ணிட்டு அந்த அசஸ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட். மறுபடியும் இந்த சேம் எக்ஸாம்பிளுக்கு வருவோம். இந்த இப்போதைக்கும் இந்த 3A's மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அசம்ஷன், அசஸ்மெண்ட் அண்ட் ஆக்ஷன் சொல்லிட்டு. ஓகே, இந்த இது இருந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா நிறைய நல்ல கொஸ்டின்ஸ் கேட்க சொல்றாரு ஆக்சுவலி. ஸோ ஒன்னு இருந்துட்டு இந்த 3A டெக்னிக். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆஸ்கிங் பெட்டர் கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு. இந்த பெட்டர் கொஸ்டின்ஸ்ன்றது எங்க வருதுன்னா இந்த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் அசஸ்மெண்ட்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் மறுபடியும் இந்த எக்ஸாம்பிளுக்கே வரேன். என்னோட கலீக் வந்து சொல்றாரு, இந்த பாஸ் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தாரு, கோவமா இருந்தாரு, என்னன்னு தெரியல அப்படின்ட்டு. உடனே என்னோட நிறைய நெகட்டிவ் தாட் வரும். ஸோ அந்த மாதிரி டயத்துல நான் பயப்படுறதை விட என்ன நிறைய பெட்டர் கொஸ்டின்ஸ் கேட்க சொல்றாரு. எதுக்காக சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஒரு 4-5 ரீசன்ஸ் வரும், எழுதி பாருங்க. அந்த 4-5 ரீசன்ஸ்ல இருந்து மறுபடியும் இன்னொரு கொஸ்டின் கேட்டுங்க. இதுல எப்படி பாசிட்டிவா இருக்கலாமா, இதுல பாசிட்டிவா இருக்கிறதுக்கு என்னென்ன சான்சஸ் இருந்தா நான் மேபி ஒரு பாயிண்ட் எழுதலாம். அவர் வேற ஏதாவது டென்ஷன் கூட கேட்டு போயிருப்பாரு, இல்லைன்னா என்னோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு என்னோட கலீக் இருந்துட்டு அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பாசிட்டிவான ஆன்சர்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் கேட்டோம்னா ஸோ இந்த விஷயத்தை நான் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா ஒன் ஆஃப் த சொல்யூஷன் நம்ம இருந்து நம்ம பாஸ்கெட்டே போய் கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்சர் வரும். ஸோ இப்போ இந்த சொல்யூஷன் எடுத்துட்டு போய் நீங்க பாஸ்கெட் கேட்டீங்கன்னா, சார் நேற்று நீங்க என்னை பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தீங்களாமே, தப்பா ஏதாவது ப்ராப்ளமா சார் அப்படின்னு கேட்டோம்னா, சார் பல டைம் அவர் மறந்து கூட போயிருப்பாரு. இது நம்மளோட பல பேரோட வாழ்க்கையில வந்திருக்கும். ஸோ மறந்து கூட போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தையுமே நீங்க இந்த 3A டெக்னிக்காலும் ஒரு பெட்டர் கொஸ்டின் கேட்கிற கொஸ்டினாலையும் நம்ம இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தோம் நம்ம பிரெயின் இருந்துட்டு இப்ப இந்த புது சாஃப்ட்வேருக்குள்ள போக ஆரம்பிச்சிடும். ஒரு விஷயம்னா நெகட்டிவா நம்ம, ஆனா இது மேபி அதுவும் சொல்றாரு, இட் இஸ் பிகாஸ் ஏன்னா பல லட்சம் வருஷங்களாக உருவாக்கின ஒரு பிரெயினை நம்ம ஒரு 2 நாள் பண்ணிட்டோம், 3 நாள் பண்ணிட்டோம், இல்ல ஒரு வாரம் 1 மாசம் பண்ணிட்டோம், எனக்கு ரிசல்ட் வரலன்னு சொல்லிட்டு தூக்கி போடுறது கிடையாது. இது இருந்துட்டு சயின்டிபிக்கலி ப்ரூவ் பண்ண ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக்கை நீங்க இருந்துட்டு ரொம்ப நாள் கண்டினியூவா கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா
ஒரு நாளைக்கு வில் பி ரீச்சிங் எ பாயிண்ட். இது உங்களோட லைஃப் ஸ்டைல் ஆயிடும். அட்லீஸ்ட் ஒரு 10 இஷ்யூக்கு இப்போ நீங்க 10 இஷ்யூக்கும் பயப்பட்டீங்கன்னா இந்த இந்த டெக்னிக்கால ஒரு 5 இஷ்யூக்கு நீங்க இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சா கூட உங்களோட லைஃப் ரொம்ப பெட்டராகவும் பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ப்ரொடக்டிவாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் அவரோட பாயிண்டா இருக்கு. ஓகே, இப்ப இருந்துட்டு இந்த 2 டெக்னிக் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு ஹைப்போதெட்டிக்கலா ஒரு கற்பனையா நம்ம இருந்துட்டு திங்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி நீங்க கொஸ்டின்ஸ் புதுசா கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களோட பிரெயின் இருந்துட்டு அடுத்த ஒரு பார்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிடும். அந்த சாஃப்ட்வேர் இருந்துட்டு அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும் உங்களோட பிரெயின். அதாவது அந்த பிரெயின் சாஃப்ட்வேர் வில் கெட் அப்டேட்டுங்கிறாரு. அதுக்கு அவர் வச்சிருக்க பேர் என்னன்னா கிரிட்டிக்கல் திங்கிங் ஆர் கிரியேட்டிவிட்டி அப்படின்ட்டு. ஸோ நீங்க இந்த கொஸ்டின்ஸ் நிறைய கேட்க கேட்க உங்களுக்குள்ள உங்களையே அறியாம நடக்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னா டவுட்டிங். எதை பார்த்தாலும் டவுட் ஆவீங்க அப்படின்ட்டு. ஸோ டவுட் அப்படின்னதுமே உடனே நம்ம இருந்துட்டு ஒரு 2 ஸ்டெப் பேக் போகக்கூடாது. ஏன்னா டவுட் பண்றதுன்றது தப்பு. நம்ம ஏன்னா சந்தேகம்ன்றது ஒரு தப்பான வார்த்தையாவே போயிடுச்சு. பட் ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட போயிட்டு நீங்க சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேட்டோம்னா அவரோட வாழ்க்கையே சந்தேகமா தான் இருக்கும். அவர் எதையுமே அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாரு. இன்ஃபேக்ட் நியூட்டன் கிட்ட போயிட்டு நம்ம சொன்னோம்னா நீங்க சொல்றது எனக்கு தப்பா இருக்கு, ஆப்பிள் தூக்கி மேல போட்டோம்னா கீழே வராது போல இருக்கே, மேலேயே இருக்கும் போல இருக்கே அப்படின்னா, எங்க நீ தூக்கி போடு, மேல இருக்கு, எனக்கு மேலேயே அதை நிக்க வச்சு காட்டு அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்பாரு. அந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி எதையுமே எல்லாத்தையுமே டவுட் பட ஆரம்பிங்கன்றாரு. பட் என்னன்னா ரொம்ப பாசிட்டிவா டவுட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு கான்ஃபிளிக்ட் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு கான்ஃபிளிக்ட் வருது. நான் முன்னாடி சொன்ன அந்த எக்ஸசைஸ் அண்ட் ஃபுட் இன்டேக்கு. ஸோ அவர் இருந்துட்டு எக்ஸசைஸ்லாம் ஒத்து வராதுப்பா, ஃபுட் இன்டேக் தான் பெஸ்ட், அதுலேயே உன்னோட பாடி ஃபிட்டாக வச்சுக்கலாம்னு சொல்லும்போது உடனே இல்லை எக்ஸசைஸ் தான் பெஸ்ட், எக்ஸசைஸ் பண்ணும்போது எவ்வளோ கலோரிஸ் இதாகும் தெரியுமா அப்படின்லாம் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஒரு செகண்ட் யோசிக்க ஆரம்பிங்க. மேபி ஃபுட் இன்டேக்கும் கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஆரம்பிங்க. ஏன் ஃபுட் இன்டேக் கரெக்டாக இருக்காது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்டு பாருங்க. அப்போ இருந்துட்டு உங்களுக்கு நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதை தான் அவர் இருந்துட்டு டவுட்டிங் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த டவுட்டிங் இருந்துட்டு நீங்க ஒரு விஷயத்திலும் பட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டேஜ்ல நீங்க உங்களோட மைண்ட் இருந்துட்டு ரொம்ப கிரியேட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைண்ட் காம் ஆயிடும். அது அட்லீஸ்ட் நான் இந்த புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தா ரொம்ப நாளா அந்த அந்த ஒரு ப்ராசஸ் நான் அன்சர்டைனிட்டி, இன்ஃபேக்ட் இந்த புக்லையும் அதையும் சொல்லியிருப்பாரு அன்சர்டைனிட்டி பத்தி. ஸோ நான் மேபி இப்போ இந்த இடத்துல அதை பத்தி பேசுறது கரெக்டா இருக்கும். மூளைக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா அன்சர்டைனிட்டி. ஏன்னா மூளை இருந்துட்டு எல்லாமே மூளை நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம், ஒரு பயங்கரமான லேசியஸ்ட் ஆர்கனு. இந்த பாடியிலே ரொம்ப ஒரு சோம்பேறித்தனமான ஒரு ஆர்கன்னா மூளையா தான் இருக்கும். அதுக்கு இருந்துட்டு வேலை செய்யறதே பிடிக்காது. அதனாலதான் நம்ம மூளையில 10% தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ட்டு நிறைய பேர் சயின்டிபிக்காவும் பிலாசபிக்காவும் நிறைய பேர் பேசுவாங்க. ஏன்னா மூளைக்கு ஒர்க் பண்றது சுத்தமா பிடிக்காது. ஏன் பிடிக்காது அப்படின்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல ஒரு பெரிய பகுதி எவ்வளவுன்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல, அந்த நம்பர் ஞாபகம் வரல, பெரிய பகுதி இருந்துட்டு மூளையால தான் யூஸ் பண்ணப்படுது. மூளைக்கு நிறைய எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணணும் போது மூளையும் ஒர்க் பண்ணி அதை இருந்துட்டு அந்த எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி பண்ணணுன்றதுனால அது இருந்துட்டு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கும். அப்ப மூளைகிட்ட ஏதாவது போயிட்டு நம்ம ஒரு ஆன்சர் கேட்டோம்னா அதுக்கு ஆன்சரே தெரியலனா கூட தெரியாதுன்னு சொல்லாதான். நம்மளோட பழைய லைஃப் ஸ்டைல்ல நம்மளோட லைஃப்ல ஏதாவது நடந்ததை வச்சு கனெக்ட் பண்ணி டாட் பண்ணி இதுதான் உண்மை அப்படின்னு நம்ம நம்புற மாதிரி நான் இந்த புக்கோட ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ அதனால மூளைக்கு அன்சர்டனிட்டிங்கிறது பிடிக்கவே பிடிக்காது. ஸோ மூளையில இந்த அன்சர்டனிட்டின்ட்டு எப்பயாவது ஒரு விஷயம் வந்துடுச்சுன்னா மூளையால கம்ஃபர்டபுளா இருக்கவே முடியாது அப்படின்ட்டு. அதே இந்த புக்ல அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப கரெக்ட்னு பட்டுச்சு. ஸோ அதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் உபர் புக்கிங் பண்ணியிருப்பீங்க, இந்த ஓலா டாக்ஸி இதெல்லாமே பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்க அது பண்ணும்போது என்ன சொல்லுதுன்னா, நமக்கு இருந்துட்டு இந்த கேப் இருந்துட்டு 7 நிமிஷத்துல வீட்டுக்கிட்ட வந்துடும், இல்லை 11 நிமிஷத்துல உங்களை பிக்கப் பண்ண வந்துடும் அப்படின்ட்டு ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்குது. அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுனால மட்டும்தான் சாரி சார் நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்க, உபர் புக் பண்ணிட்டாங்க, நமக்கு இருந்துட்டு அவங்க டைம் கொடுக்கறதே இல்லை, 7 நிமிஷமோ 10 நிமிஷமோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி 5 நிமிஷத்துல கூட வந்துடலாம். ஆனா அந்த 5 நிமிஷம் எப்படி இருக்கும்? இல்ல அவங்க சொல்றாங்க 15 நிமிஷம் கழிச்சு தான் வருது உங்களுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு நோட்டிபிகேஷனோ இல்ல அந்த ஆப்லோ பாக்குறோம். அந்த 15 நிமிஷம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு அந்த தெரியாத ஒரு 5 நிமிஷத்துல நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ எப்போ வருவானோ அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த 15 நிமிஷத்துல சொல்லிட்டாங்கன்னா நம்ம மைண்ட் ரொம்ப காமா நம்ம வேற ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா மூளைக்குன்றது இதே எக்ஸாம்பிள் அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ மூளைக்குங்கிறது அன்சர்டனிட்டி எவ்வளவு ஒரு பேடான விஷயம், எவ்வளவு ஒரு டிஸ்டர்பிங்கான விஷயம் அப்படிங்கிற மாதிரி
இந்த இந்த எக்ஸாம்பிளை சொல்லியிருப்பாரு. ஓகே, இது நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஸோ மூளைங்கிறது அவ்வளோ அன்சர்டைனா இருக்கும்போது அதுக்கு கொஸ்டின் கேட்டோம்னா கோவம் வந்தது அது. ஸோ இது அதாவது நான் நம்புற ஒரு விஷயம் தப்பா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த மூளைக்கு இருந்துட்டு கோவம் வந்துடுது. ஸோ பட் அதை இருந்துட்டு நம்ம பழகி தான் ஆகணும். அது பழகிறதுக்கு தான் இந்த 3A டெக்னிக்கும் கொஸ்டின் டெக்னிக்கும் கனெக்ட் பண்றாரு. ஸோ இந்த அன்சர்டனிட்டியை ரிமூவ் பண்ணணும்னா நீங்க இருந்துட்டு ஒன்று என்ன கன்சியூம் பண்றீங்க, யாருக்கிட்ட இருக்கீங்க, இதெல்லாம் இப்போ நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. ரெண்டாவது கொஸ்டின் கேட்டு நீங்க இது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் பி என்ன சொல்றது, ஒரு ஸ்டேஜில் இருந்துட்டு அந்த ஒரு அன்சர்டனிட்டின்றது இல்லாம கிரிட்டிக்கல் திங்கிங்கா போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் பத்தியும் நிறைய பேசணும் பர்டிகுலர்லி. ஸோ ஏன்னா இப்போ இருக்கிற எல்லா ஜாப்லேயும் நான் நோட் பண்ணது டெக்னிக்கல் ஸ்கில்ஸை விட ரொம்ப நாளமா, அதாவது இந்த மக்கப் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்லுவோம்ல, ஸோ இதெல்லாமே அது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னே சொல்லலாம். இந்த புக்கை நான் கனெக்ட் பண்ண விஷயமும் இதுதான். கிரிட்டிக்கல் திங்கிங்ன்றது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா மாறிட்டு இருக்கு. இப்போ நான் காலமாக நோட் பண்ணுற விஷயம் என்னன்னா, இந்த பெரிய பெரிய மேனேஜர்ஸு லைக் வைஸ் பிரசிடென்ட்ஸு இவங்களோட டெக்னாலஜிலாம் பார்த்தாலே நமக்கு அது புரியுது. அன்னைக்கு இருந்துட்டு இது என்னோட ரியல் லைஃப்ல நடந்த ஒரு எக்ஸாம்பிள். நான் இருந்துட்டு மீட்டிங்ல உட்காந்துருக்கேன். இட் வாஸ் அ பிக் மீட்டிங், பெரிய பெரிய மேனேஜர்ஸ்லாம் இருக்காங்க. அந்த டயத்துல வைஸ் பிரசிடென்ட் வந்திருந்தாரு. ஒரு ஓப்பனிங் இருக்கு. அந்த ஓப்பனிங் பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒரு MBA கேண்டிடேட், இன்ஃபேக்ட் ஒரு நல்ல IIMல இருந்து வந்திருக்காரு ஒரு கேண்டிடேட். நான் எதுக்காக சொல்றேன்னா, இந்த புக்கு பேசுறது கிரிட்டிக்கல் திங்கிங் பத்தி. எனக்கு அப்ப அது புரிஞ்சது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல இருந்து வந்த ஒரு MBA கேண்டிடேட். ஏற்கனவே ஒரு பெரிய கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் நல்ல ஒரு பெரிய காம்படிஷன் கம்பெனியில. ஸோ அவரை பத்தி பேசுறாங்க டியூரிங் ஒரு காஃபி டயத்துல. நாங்க பக்கத்துல உட்காந்துருந்தேன். அப்போ VP என்ன தெரியுங்களா சொன்னாரு, அவனுக்கு ஹவ் இஸ் இஸ் திங்கிங் பவர் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டாரு. அவருக்கு VP கீழே பிசினஸ் யூனிட் டைரக்டர்னு ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்கும்போது அவரோட திங்கிங் பவர் எப்படி இருக்குன்னு உன்னோட இதுன்னு கேட்டாப்புல. அப்போ இருந்துட்டு திங்கிங் பவர் இஸ் நாட் தட் பேட், அதாவது அது அவ்வளோ மோசமா இருந்த மாதிரி தெரியல அப்படின்னாரு. இல்ல நான் இருந்துட்டு அவனோட திங்கிங் பவர்ல கன்வின்ஸ் ஆகல. ஒரு 2-3 இன்சிடென்ட்ஸ் கொடுத்தேன், அவனால கரெக்டா திங்க் பண்ண முடியல சொல்லிட்டு அவர் இன்னைக்கு அந்த வேலைக்கு எடுக்கவே இல்லை அவங்க கடைசியில. ஸோ அப்பதான் புரிஞ்சது, ஒரு இவ்வளவு பெரிய ஒரு பொசிஷனுக்கு ஜாப் எடுக்கும்போது இந்த திங்கிங் பவர்ங்கிற ஒரு வேர்டு இருந்துட்டு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. அந்த திங்கிங் பவர்ன்றதுனா இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் தான். அகைன் அதுக்கப்புறம் தான் உண்மையை சொல்ல போனா, இது ஏற்கனவே நான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட். ஆல்ரெடி நான் இதை சொல்லியிருக்கேன் இந்த இதே தளத்துல. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த திங்கிங் பவர் அப்படிங்கிற இந்த வேர்டு இவ்வளவு இம்பார்ட்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டு டூ ஆல் ரிசர்ச். அதுல கொண்டு வந்தது தான் இந்த புக்கு கூட என்ன கொண்டு வந்திருக்கோம். இப்ப எனக்கு அந்த மாதிரி தோணுது, எனக்கே தெரியாம இங்க கொண்டு வந்திருக்கோன்ட்டு. ஸோ நான் அதை டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது தான் இந்த மாதிரி புக்கு நிறைய புக்ஸ் பிரெயின் பத்தி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கம்மிங் பேக் டு த புக் என்னன்னா, ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங்ன்றது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுக்கு இருந்துட்டு நம்ம இந்த மாதிரி தான் நம்மளோட மூளையை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது நம்ம கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த அன்சர்டனிட்டிலிருந்து கிரிட்டிக்கல் திங்கிங் எப்படி போகலாம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு 4 ஸ்டெப் சொல்லியிருக்காரு. ஒன்று என்னன்னா, அதாவது ஏற்கனவே நான் சொன்னது ஒரு கன்க்ளூஷன் மாதிரி இது நம்ம எடுத்துக்கலாம். பார்க்குற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் டவுட் பட ஆரம்பிங்க. அது உங்களோட பிலீஃப் சிஸ்டமா இருந்தாலும் சரி, அடுத்தவங்களோட பிலீஃப் சிஸ்டமா இருந்தாலும் சரி. அடுத்தவங்களோட பிலீஃப் சிஸ்டத்தை நெகட்டிவா டவுட் பண்றதை விட பாசிட்டிவா பண்ணுங்க. ஏன்னா நீங்க அடுத்தவங்களோட பிலீஃப் சிஸ்டத்தை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா நீங்க வேற எதையோ பிலீவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ மறுபடியும் நீங்க அவங்களோட நீங்க நெகட்டிவா பிலீவ் பண்ணீங்கன்னா உங்களோட பிலீஃப் சிஸ்டத்துல இருந்து வெளியில வரதே இல்லை. ஸோ அதனால அவரோட அந்த அடுத்தவங்களோட பிலீஃப் சிஸ்டம் பாசிட்டிவா கொஞ்சம் இது உண்மையா இருக்கலாமோ, நம்ம தான் தப்பு, இது நமக்கு தெரியலையோ அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவா கொஞ்சம் டவுட் படுங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பெட்டர் கொஸ்டின்ஸ். ஒன்ஸ் இந்த டவுட் நீங்க எபிலிட்டியை நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டர் கொஸ்டின்ஸ் கேளுங்க. நான் ஏன் ராங்கா இருக்கக்கூடாது, இல்லைன்னா அவர் ஏன் கரெக்டா இருக்கக்கூடாது, என்னோட கருத்து எந்த மாதிரி டயத்துல தப்பா போகலாம், நான் எந்தெந்த மாதிரி விஷயம் எனக்கு தெரியாம நான் இதை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, இப்போ மேபி இது நம்மளோட பர்சனல் லைஃப்ல பார்த்தோம்னா எனக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. மேபி அவங்க ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணும், நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போகுது அப்படின்னு சொன்னா ஆப்வியஸ்லி என்னோட ஸ்பௌஸ் இருந்துட்டு கோல்டுன்னு வாங்க, நான் இருந்துட்டு இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா
நான் யோசிக்கலாம். நம்ம ஏன் இந்த பணத்த கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது? நம்ம எதனால வேண்டான்னு சொல்றோம்? அப்படிங்கிற மாரிலாம் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சோம்னா, நெறைய டயத்துல என்னன்னா, நம்ம பிலீவ் பண்ற ஒரு விஷயத்த சரின்னு ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு ஈகோக்காக தான் நம்ம கான்ஃப்ளிக்ட்டா சண்டை போட்டுட்டு இருப்போம். ஒரு ஸ்டேஜ்ல மேபி அவங்க சொல்ற ஐடியா பெட்டரா கூட இருந்திருக்கும். இது நெறைய டைம் என்னோட லைஃப்லயும் நடந்திருக்கு. ஸோ அதனால பெட்டர் கொஸ்டின்ஸ் கேட்க கத்துக்கோங்கங்கிறாரு. அது வர ஆன்சர்ஸ எக்ஸ்பெரிமென்ட் பண்ணுங்க. ஸோ அகைன் இப்போ ஒய்ஃபோட எக்ஸாம்பிளுக்கே சொல்றேன். கோல்டு பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா, சரி ஒரு 10 கிராம் கோல்டு வாங்கிட்டோம் அப்படின்னு தோணுச்சுன்னா, அது உண்மையிலே யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கிறதுனால பெருசா ஒண்ணும் நம்ம லைஃப்ல சேஞ்ச் வரப்போறதில்ல. ஒரு 2 கிராமோ, 10 கிராமோ டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களோட இதுக்கு. ஸோ பெருசா ஒண்ணும் லைஃப்ல சேஞ்ச் வரப்போறதில்ல. அத கொஞ்சம் அந்த ஆன்சர் நம்ம ஏற்கனவே ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆகி அடுத்தவங்க சொன்ன ஒரு எடுத்த டிசிஷன் மூலமா வந்த ஆன்சர் கரெக்ட்டா தப்பான்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்றாரு 3வது. ஸோ அதிலிருந்து கத்துக்கோங்க. இப்போ மேபி சம்டைம்ஸ் அது ராங்கா போயிருந்ததுன்னா, அடுத்த முறை ஏன்னா இப்போ உங்க பிரெயினுக்கு தெரியும் அது ராங்கா போகும், பிலீவ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஒரு சைக்கிள் மாதிரி கிரிட்டிக்கல் திங்கிங் இருந்துட்டு நீங்க இதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா காலப்போக்கில் உங்களுக்கு அந்த கிரிட்டிக்கல் திங்கிங்ன்றது ரொம்ப ரொம்ப பெட்டரா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங்கோட அட்வான்டேஜ் பத்தி கொஞ்சம் எழுதி வச்சேன். ஸோ என்னன்னா டெஃபினெட்லி கிரிட்டிக்கல் திங்கிங் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருந்துட்டு ஒரு லைஃப்ல ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணும். இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கறத நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா, ஸோ ஒரு பயங்கர ஒரு எது மேலேயுமே ஒரு என்ன சொல்ற ஆர்வம் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி நம்ம மைண்ட் இருந்துட்டு நம்ம இந்த மைண்டோட சாஃப்ட்வேரை நம்ம ரெடி பண்ணோம்னா எது மேலேயுமே ஒரு ஆர்வம் வந்துகிட்டே இருக்கும். டெஃபினெட்லி எதை மேலேயாவது ஒரு ஆர்வம் வரும்போது அடுத்த ப்ராடக்ட் என்னவா இருக்கும்னா நமக்கு இருந்துட்டு ரொம்ப ஒரு ஆக்டிவாகவும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் பண்ணுவோம். அந்த ஆர்வம் ஒரு வாழ்க்கை மேல ஆர்வம் இல்லாதவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஸ்டா இருப்பாங்க. ஸோ இது இருந்துட்டு எப்படின்னா ஒரு ப்ராப்ளத்துக்கு பெட்டர் சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு அந்த எனர்ஜியும் ஆக்டிவ்னஸும் வந்துருச்சுன்னா டெஃபினெட்லி ப்ராப்ளமா பார்க்காம இதுக்கு டெஃபினட்டா ஒரு சொல்யூஷன் இருக்கும். நான் அந்த சொல்யூஷனை நான் தேடுறேன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிருவீங்க. அது தேடும்போது ஆப்வியஸ்லி நீங்க இருந்துட்டு என்ன சொல்றது ஒரு ஒரு ப்ரொடக்டிவான ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஸோ கடைசியா என்னன்னா ப்ராப்ளம் வித் சொசைட்டி. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அகைன் இது புக்ல வந்த பாயிண்ட் தான். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த மாதிரி கிரிட்டிக்கலா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இப்போ இங்க ஒரு 10-15 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல யாராவது ஒருத்தருக்காவது தோணும் இதெல்லாம் இருந்துட்டு சாத்தியம் இல்லை, இல்லைன்னா இது இருந்துட்டு இவன் ஏதோ வளர்றான் அப்படிங்கிற மாதிரி. மேபி இந்த குரூப்ல இல்லைன்னா கூட ஒரு 100 பேர்கிட்ட பேசும்போது 1 or 2 பேர் யாருக்காவது இது தோண ஆரம்பிக்கும். அதை இருந்துட்டு அந்த ஃபியரை எப்படி நீங்க மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினெட்லி தட் இஸ் தி ஐசோலேஷன். இவன் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான், ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பான், இது நடக்காது அப்படிங்கிற மாதிரி யாராவது ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த ஃபியரை இருந்துட்டு நீங்க இருந்துட்டு டெஃபினட்டா மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஸோ அதுதான் இதுல இருக்கிற. ஏன்னா அகைன் நான் அன்சர்டனிட்டி பத்தி பேசினேன், நிச்சயமின்மை தன்மை பற்றி இவ்வளவு நேரம் வரைக்கும். மூளைக்கு பிடிக்காத இன்னொரு விஷயம் என்னன்னா தனிமைப்படுத்துறது. நம்ம ஒரு 5 பேர் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை யாராவது தனிமைப்படுத்தாங்கன்னா 4 பேர் மட்டும் தனியா இருந்தாங்கன்னா, அதாவது 4 பேர் மட்டும் பேசிட்டு நம்மளை தனியா நிறுத்திட்டாங்கன்னா நம்மளால அந்த இடத்துல கம்ஃபர்டபுளாவே இருக்க முடியாது. நீங்க இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ட்ரை பண்ணும்போது நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நீங்க இந்த மாதிரிலாம் ஹேண்டில் பண்ண தொடங்கும் போது என்ன ஆகும்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு இருந்துட்டு ஒரு தனிமைப்படுத்துற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ அதை இருந்துட்டு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா உங்களோட பிலீஃப் சிஸ்டம் படி இதுதான் உங்களோட லைஃப் இனிமேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஸோ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் விஷயம் அவர் சொன்னது என்னன்னா, அகைன் இது இருந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு இம்பார்ட்டன்ட், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, பட் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட குழந்தைங்களை நம்ம எஜுகேட் பண்ணும்போது 3 விஷயங்களை அவங்களுக்கு எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ தட் அட்லீஸ்ட் அந்த ஜென்ரேஷன், த அப்கமிங் ஜென்ரேஷன் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலா திங்க் பண்ணி ஒரு பெட்டர் லைஃபை லீட் பண்றதுக்கான சான்சஸ் நம்மளோட அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம் என்னன்னா, கேள்விகள் தான் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் பதில்களை விட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களை நிறைய கேள்விகள் கேட்க தூண்டுங்க, யோசிக்க தூண்டுங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் மனப்பாடம் பண்றதோட ஒரு விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண வைங்க அப்படின்ட்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய விஷயங்களை புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ண பாருங்க, புக்ல இருக்கிறத விட படிக்கிறத விட. 3வது என்னன்னா, அவங்க இருந்துட்டு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்களா. இப்போ அன்னைக்கு கூட ட்ரை பண்ணேன், பையன்கிட்ட டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏதோ ஒரு ஹிஸ்டரி பத்தி பேசிட்டு இருக்கும்போது, சரி இது உன்னோட ரியல் லைஃப்ல எப்படா இது நீ கனெக்ட் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அப்போ அவன் ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணான். ஸோ அத மாரி அவங்க படிச்சுட்டு இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு, நீங்க இருந்துட்டு அடிக்கடிக்கு கேளுங்க. நம்ம எல்லாருமே குழந்தைங்க படிக்கும்போது கூட உட்காந்துருப்போம். அட்லீஸ்ட் வீக்லி 1 ஆர் 2 டைம்ஸ் ஒரு 5, 6 கேள்வி நீங்களே பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இருந்துட்டு நம்ம இத சொல்லிக் குடுக்க போறோம். ரியல் லைஃப்ல எப்படி இது யூஸ் பண்றதுன்னு அவங்க கிட்ட கேட்டோம்னா, அவங்களால திங்க் பண்ணி ஒரு ஆன்சர் குடுக்க முடியுதா? அப்படிங்கிற மாரி. ஸோ கேள்விகள் தான் பதில்களோட நல்ல விஷயம். 2வது புதுசு புதுசான விஷயங்கள ட்ரை பண்ண அவங்கள அனுமதிக்குங்க. 3வது அவங்க படிக்கிற விஷயங்கள் ரியல் லைஃப்ல எப்படி யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ட்டு அவங்க அந்த ஸ்கூல் லைஃப்ல இருக்கும்போதே அவங்க கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்டு அவங்கள யோசிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ புக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் அகைன் அந்த ஃப்ரீடம் ஃப்ரம் நவுன்ன்ற புக்கோட தான் இது கனெக்ட் ஆனதுனால தான் இந்த புக்கில் இன்ட்ரெஸ்ட் ஆச்சுன்னு சொன்னேன் தெரியுங்களா? ஸோ இந்த ஃப்ரீடம் ஃப்ரம் நவுன்ல அவங்க யூஸ் பண்ணியிருக்க வேர்டு என்னன்னா வயலன்சஸ் அப்படின்ட்டு ஒரு வேர்டு. ஸோ வன்முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வன்முறைகள்ன்றது அவர் சொல்றது என்னன்னா கோபம், பொறாமை, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனு, நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு வன்முறை அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவரு சொல்றது என்னன்னா, அதுக்கு நிகரான ஒரு வேர்டு நான் இங்க நானு ரிலேட் பண்ண முடிஞ்சது என்னன்னா, பெர்செப்ஷன் லைக் சொல்லிட்டு. ஸோ ஒரு விஷயத்த பார்த்ததுமே நம்ம ஒண்ணு அஸ்யூம் பண்ணி ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்றோம். அது நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் குடுக்குது. ஃப்ரீடம் ஃப்ரம் நவுன்ல ஒரு விஷயத்த பார்த்துட்டு நமக்குள்ள ஒரு வன்முறைகள் வருது. அந்த வன்முறைகளோட பேரு கோபம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே. 2வது அங்க இருந்துட்டு எப்படி இந்த கோவத்த நம்மள ஹேண்டில் பண்ண சொல்றாங்கன்னா, அத நம்மள நோட் பண்ண சொல்றாரு ஃபர்ஸ்ட். ஜஸ்ட் நீங்க நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. காலப்போக்குல நோட் பண்ணும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல லைஃப்க்குன்ற மாரி ஒரு பிலாசபிக்கலா போகும். இவரும் அந்த பெர்செப்ஷன நோட் பண்ணி நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்க சொல்றாரு. ஸோ என்னோட பெர்செப்ஷன்ஸ் ரைட்டா? ஏன் அவரோடது இது ரைட்டா இருக்கக்கூடாது? அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த புக்ல சொல்றது என்னன்னா, இந்த வன்முறைகள்லாம் எங்கிருந்து வந்திருக்கும்னா, நமக்கு இருந்துட்டு சமூகத்துல இருந்து தான் வந்திருக்கு. நம்ம இப்படிதான் வாழணும். நீ இருந்துட்டு லைஃப்ல ஒரு பெரிய பொசிஷனுக்கு போணும், ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும். அப்பதான் நீ ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆளுன்னு சொல்லிட்டதனால, நம்ம அது பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கோம். பட் இதெல்லாம் பெருசா கிடையாது. ஒரு மனுஷன் அவங்க குடும்பத்தோட சேர்ந்து ஒரு ஈவினிங்கு ஒரு டின்னரை சாப்பிட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தானா அவன் சக்சஸ்ஃபுல் கிடையாது. பட் எங்கேயோ இருக்கிற ஒரு ஸ்டீவ் ஜாப் எவ்வளவோ கோடிகள் சம்பாரிச்சாருன்னா அவர் மட்டும் தான் சக்சஸ்ஃபுல் அப்படின்ட்டு இந்த சமூகம் கொடுத்துருக்க ஒரு டெஃபினிஷன் பின்னாடி போறதுனால நமக்கு இந்த மாதிரி சந்தோஷங்களை நம்ம விட்டுடுறோம். இந்த மாதிரி சந்தோஷங்கள் நம்மளோட சக்சஸ் லிஸ்ட்ல வச்சுக்கிட்டோம்னா மைண்டு ஃப்ரீயா இருக்கும். நம்ம ஏதோ சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த புக்கு போகும். இங்கேயும் அதே தான். ஸோ ஏற்கனவே இப்போ நமக்கு சமூகமோ இல்லை நம்ம எங்கிருந்தோ கற்றுக்கிட்ட சில விஷயங்களை வச்சுட்டு பர்செப்ஷன் இதுதான் லைஃப்ன்ட்டு இல்லாமல் அது கொஸ்டின் கேளுங்க அப்படின்ட்டு. அகைன் இவர் சொல்கிற விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டவங்க மட்டும்தான் லைஃப்பில் பெருசாகவும் போக முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் சொன்னது அகைன் ஸ்டீவ் ஜாப், பில்கேட்ஸ் இந்த மாதிரி ஆளுங்களை எனக்கு ஈவன் மகாத்மா காந்தி கூட ஞாபகம் வந்தது. ஸோ அவர் இருந்துட்டு ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டும் போது மற்றவங்களா இருந்தால் சரி முடிஞ்சது அப்படின்னு சொல்லி போயிருக்க கூட சான்ஸ் இருக்கு. என்னை ஏன் தள்ளி விட்டாங்கன்ட்டு தான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நானும் ஒரு மனுஷன் தானே, நானும் இந்த ஏரியாவுக்கு படிக்க வந்த ஒரு ஆளு தானே, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டதுனால தான் அவருக்குள்ள அந்த மாற்றங்கள் வந்து நமக்கு சுதந்திரம் வரைக்கும் வந்தது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இன்னைக்கு இருக்கிற அம்பானி, ஸோ அகைன் அவர் பெரிய பிஸ்னஸ் மேன். எது எப்படினாலும் அவரை பற்றி பாசிட்டிவாக நெகட்டிவாக என்ன கமெண்ட்ஸ் இருந்தாலும் அவர் கொஸ்டின் கேட்டார். நான் இருந்துட்டு அதாவது அவங்க அப்பா இங்கே நான் டீசல் இந்த இந்த பெட்ரோல் பங்க்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் இந்தியாவுக்கு பெட்ரோல் இருந்துட்டு இம்போர்ட் பண்ண முடியுமா, ஏன் முடியாதுன்னு கொஸ்டின் கேட்டதுனால தான் இந்த மாதிரி வந்தது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் என்னோட பர்சனலாக என்னால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும். நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டோம்னாலே பல விஷயங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் நமக்கு கிரியேட்டிவிட்டின்ற இடத்துக்கு கொண்டு போகும். அதுக்கு இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தோணுச்சு. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு நம்மளோட பழைய பர்செப்ஷன்ஸை உடச்சி நம்ம புதுசாக கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா, அதாவது ரெகுலராக நம்ம பிரெயின் நடக்கிற ஒரு பேட்டர்ன்ல இருந்து டிவியேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மளோட லைஃப் ரொம்ப பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கு தோணுச்சு. அந்த விஷயத்த சொல்லி இந்த புக்கை நான் முடிக்கணும்னு நினைச்சேன். ஸோ தேங்க்யூ ஆரோக்கிய பிரட்டே சார், நான் முடிச்சிட்டேன். நன்றி நன்றி. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான பகிர்தல். மூளை செய்யும் மாலை மாயை என்கின்ற ஒரு தலைப்பு, டீவியேட் என்கின்ற புத்தகத்தின் சாராம்சத்தினை வெகு அற்புதமாக அதிகாலை அன்பு பரிசாக பரிசளித்தீர்கள். நிச்சயமாக அந்த மூளையின் எண்ண ஓட்டம் எவ்வாறு இருக்கின்றன, அதுபோல எவ்வாறு ஒவ்வொரு விடயத்தையும் எடுத்துக்கொள்கின்றது, அதிலிருந்து நாம் மீள்வதற்கான அந்த 3A என்கின்ற ஒரு விடயம், அதன் பிறகு எவ்வாறு அந்த கேள்விகளை நமக்குள் நாம் எழுப்ப வேண்டும் என்கின்ற ஒவ்வொரு விடயமும் இந்த
ஒவ்வொரு விடயத்தையும் இந்த புற உலகம் சார்ந்த ஒரு வாழ்க்கை என்பதுமே அலைவாயக்கூடிய ஒரு அலைகளை போலதான் இருக்கின்றது. ஆர்ப்பரிக்கும் கடல் என்று குறிப்பிடுவார்கள். ஆனால் அது ஆழம் நிறைந்த அமைதியான கடலாக 80% இருக்கின்றன. 20% மட்டுமே அலைபாயக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நமது மனமோ மூளையோ இது போன்ற ஒரு செய்கையை பார்த்து இந்த ஒவ்வொரு விடயத்தையும் நாம் தீர்மானித்துக் கொள்பவர்களாக, அதற்குள் முடங்கி போவர்களாக இருக்கக்கூடிய ஒரு யதார்த்த வாழ்வியலை நாம் மேற்கொள்கின்றோம். அதை இன்னும் சிறந்த வகையில் எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்பதற்கான ஒரு அடிப்படை விடயமாக இன்றைய நூலின் சாராம்சம் வெகு அற்புதமான பார்வைகளை தந்தது. குறிப்பாக என்னிலும் எழுந்த சில கேள்விகளுக்கான விடையையும் நான் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இன்றைய நூலின் பகிர்தல் நிச்சயமாக இருந்தது. ஒவ்வொரு விடயத்திலிருந்தும் நாம் எவ்வாறு அந்த விடயத்தை உட்கிரகித்துக் கொள்கின்றோம், உண்மையாக எவ்வாறு அதை உட்கிரகித்துக் கொண்டால் இன்னும் ஒரு சிறப்பான படிநிலைகளை நோக்கி நாம் பயணிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதை குறித்த ஒரு அற்புதமான பார்வையாக அதிகாலை அன்பு பரிசாக இன்றைய நூலை பரிசீலித்த தருணங்களுக்காக சொந்தரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு